அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ரோஹிணி வந்து வீட்டில் இருக்காங்க. எல்லாருமே யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, இவங்க வந்து சொல்லாமையே போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து கேட்குறாங்க. அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே சொல்லிட்டு போனால் வீட்டில் வேலையெல்லாம் செய்யணும்னா அதுக்காக தான் இவன் சொல்லாமல் எங்கிட்ட போயிட்டு வந்து நல்லா ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இப்போ என்னென்னா சுதிகிட்ட சொன்னேன்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா நிஜமாவே நான் சொல்லிட்டு தான் போனேன், நான் சொல்லாமல் நான் நல்லா சுருதிகிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஒன்று பண்ணணும், 2 பேரில் யாரோ போய் சொல்கிறாங்க, ஒன்று மீனா போய் சொல்லணும், அப்படி இல்லாட்டினா ஸ்ருதி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறார். உடனே ஸ்ருதி வந்துட்டு, ஹலோ நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், நானும் ஒன்றும் போய் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து மீனாவும் மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யார் தான் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆனால் மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி நான் தான் சொன்னேனே உங்ககிட்ட, நீங்கள் அப்போ குடிக்கிற டவலெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க, இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போ மீனா என்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உள்ள அடுப்படியில் உள்ள கிச்சன்லேருந்து நான் வெளியில் வந்தேன், அப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருந்தீங்க, அங்கிட்டு திரும்பி இருந்தீங்க, நீங்கள் திரும்பி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி இதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த சமயத்தில் நான் டப்பிங்கில் இருந்தேன், நான் ஹெட்ஃபோன் காதில் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஒரே சிரிப்பாக சிரிக்கிறாங்க. உடனே ஆனால் நம்ம முத்து வந்துட்டு, இந்த பழக்குறள் இப்போ எதுக்கு நீ பேய் மாதிரி பகன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு எனக்கு மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. அது யார் மிஸ் கம்யூனிகேஷன், எவன் வேறு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மனோஜ், இதுக்கு தாண்ட கொஞ்சமாவது படிக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னா என்னது அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஏதோ தடுமாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம்டா, அவங்க கரெக்டான நேரத்தில் சரியாக 2 பேரும் பேசலை அப்படின்னு அர்த்தம்டா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனது என்கிட்ட பேசியிருக்கீங்க, ஆனால் நான் பேசுனது காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நான் வந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு வந்து அங்கே டப்புன்னு இருக்குது, அங்கே எனக்கு வந்து சார் வந்து கால் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு தான் நான் சரி சார் ஓகேன்னு சொல்லி ஓகே சரின்னு சொல்லி சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லாத தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா முடிகிறாங்க. ஆனால் முத்து சொல்கிறாரு, ஆமாம் இப்போல்லாம் வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு கையில் காலில் செயின் கம்மல் அது மாதிரி அது போடுற மாதிரி காதில் என்னத்தையோ 1-2 காது பக்கம் மாட்டிக்கிட்டே திரியுறீங்க எல்லாருமே. என் காரில் கூட பாருங்கள், எவங்களாவது காதில் மாட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வரீங்க, என்கிட்ட தான் பேசுகிறீங்கன்னு சொல்லி நானும் பதிலுக்கு பேசிகிட்டே வந்தா, ஆனால் ஓன்ட்ட பேசலப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ பாரு இப்போ இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி முத்து புலம்புறாரு. அடுத்த ரவி வந்துட்டு, எது எப்படியோ அண்ணி, ஆனால் நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஆனால் முத்து நீங்கள் காணவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக ரொம்ப பயந்துட்டான் அண்ணி, அவன் தான் பாவம் இங்கிட்ட ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சியான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே பயந்தேனா, அதெல்லாம் பயப்படலையே அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதடா, நீ எப்படி பயந்தங்கிறது எங்களுக்கு தானடா தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை வந்துட்டு, எது எப்படியோ இல்லை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மீனா, இனிமேல் எங்கே போயிருந்தாலும் நல்லா தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ போமா, ஆனால் நீ இல்லைங்கேயும் இவன் தான் ரொம்ப பயந்துட்டான், நானே போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுனா பார்த்துக்கோவேன், அப்போ எந்த அளவுக்கு பயந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷத்தில் இவன் பயந்து நான் இன்றைக்கி தான் இவ்வளோ பயந்து நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சரி மீனா நீ சாப்பிட்டியாமான்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும், இல்லைம்மாம்மா கோயிலில் புளியோதரை கொடுத்தாங்க, இவருக்கு பிடிக்குமேன்னு சொல்லி இவருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ போய் 2 பேர் போய் சேர்ந்து சாப்பிடுங்க, மற்றவங்களாம் சாப்பிட்டாச்சுல, சாப்பிட்ட எல்லாருமே போய் ரூமுக்கு போய் படுக்க போங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க கிளம்ப போக மனோஜ் சனாரம் ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இருந்தாலும் நீ உன் பொண்டாட்டிக்கான ரொம்ப ஓவராக தான்டா அலப்பல் பண்ண அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியாட பயந்து எல்லாத்தையும் உயிரை வாங்குவ அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து முத்துட்ட பேசுகிறாங்க. நீ கூட அன்றைக்கி உன் பொண்டாட்டியை காணுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அலப்பறை பண்ண, நான் உனக்கு கூட சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேட வந்தேலடா, நீ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்கிட்ட வந்து கேட்காது வந்தேடா ஆறுதலுக்கா, நீங்களாம் பேசுகிறது ஒரு முறை ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் வாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மனோஜை வந்து அவங்களுடைய ஒய்ஃப் ரோஹிணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் கிளம்பும் அவங்க அத்தையும் கிளம்புறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மீனா கூப்பிட்றவங்க என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த 1 வருஷமாக இவங்க வந்து கல்யாணம் பண்ணி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, 2 பேரும் துன்பத்தை தானே அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, இப்போ இருந்து உங்களுக்கு தெரியலையா, இவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, எனக்காக ரோடாக திரிஞ்சு என்னை தேடி இருக்காருங்கிறது இப்போயும் உங்களுக்கு தெரியுதா, அதுலேருந்து தெரியுதுல இவர் என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காரு, நாங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மா சைலண்ட்டாக போயிடுறாங்க. என்ன மீனோ எப்பேற்பட்ட எங்கள் அம்மாவே க்ளீன் போல்ட் ஆக்கிட்டே இப்படி பேசினீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி நீங்கள் சாப்பாடை எடுத்துகிட்டு போங்க, நான் வாட்டர் பாட்டில் பிளேட் இதெல்லாம் எடுத்து வரேன் அப்படின்னாங்க. எங்கே சாப்பிடுவோம், மொட்டை மண்ணில் வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நிலாச்சுவரா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. சரி முத்து மாடிக்கு ஏறிறாரு, போய் பாயெல்லாம் விரிச்சிருக்காரு. கால் வருது, ஐயோ மீனாவோட அம்மா அப்படின்ட்டு, ஹலோ அத்தை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை மீனா வந்துட்டாளா, மீனா என்ன செய்கிறா, எதுவும் வந்தாலா, எதுவும் தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஐயோ அத்தை இருங்க மொதல் சாரி அத்தை, மீனா வீட்டுக்கு வந்துட்டாள் நல்லபடியா அந்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. எங்கே போயிருந்தா கோயிலுக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாரு. வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஐயோ அவர் ரவி பொண்டாட்டி சொல்லியிருக்கானா, அவள் கவனிக்கல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சுன்ட்டு டீட்டெயில் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் பதறாதீங்க, சாரியத்தை அவள் வந்து சொந்தத்தில் நான் தான் சொல்ல மறந்துட்டேன்,
சரிங்க அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்க. இல்லைம்மா அப்போ இனிமேல் தான் அப்படின்னு. சரி நீங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்க, நாளைக்கு காலையில் மீனா வர சொல்கிறேன் அப்படின்ட்டு முத்து வச்சிடறாரு. மீனாவும் மாடி ஏறி வராங்க. அவங்க அம்மா தான் உடனே எங்கள் அம்மா இதுக்கு இந்நேரம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. நீ வந்துட்டியேன்னு கேட்டாங்கன்னு. என்னது நான் வந்துட்டேன்னு கேட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் எங்கள் அம்மாட்டையும் போய் தேடினேன், உங்கள் அம்மா வீட்லேயும் கேட்டேன், நான் ஃபோன் போட்டு பேசினேன். ஐயோ வேறு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு. மார்க்கெட்டுக்கு போனேன், இந்த மாதிரி மெடிக்கலுக்கு போனேன், பழக்கடைக்கு போனேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. போச்சு அப்போ நானாக வெளியில் நாளைக்கு போனேன்னா எல்லோரும் என்கிட்ட நாளைக்கு கேள்வி கேட்க போகிறாங்க, எங்கே போனேன் அப்படின்னு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, வீட்டை விட்டு போனேன், எனக்கு வீட்டுக்கு வர தெரியாதவனே. நீ காலையில் வர கோமா இருந்த நீங்கன்னு. ஆமாம் கோமா தான் இருந்தேன்னு, ஆனால் இப்போ நீ சரியாயிடுச்சு இல்லைன்னு. ஆமாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்றாங்க, அடிக்கிறாங்க. வலிக்குது மீனா, நான் கில்லுன்னா அடித்தா வலிக்கிறதுல அதே போல் தான் நீங்கள் கோமா திட்டினீங்க, அப்போ கோமா இருந்தேன், இப்போ அந்த கோமா அதுவே சரியாக போச்சு. கோவம் சரியானதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வருவேல. எங்கே இப்படி சின்ன பிள்ளை தானே எல்லா இடத்துலையும் என்னை தேடி போய் அப்படி அசிங்கப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. சரி உனக்கு நான் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இல்லை, அந்த பூ எங்கே அப்படிங்கிற அந்த அதாங்க இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வச்சுக்கிறேன்னு. அதில் இல்லை நீ அதை எடு, நான் உனக்கு வச்சு விடணும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். இல்லை நீ எடுங்கிறாங்க. சரி எடுத்து கொடுக்கவும் முத்து ஆசாசியாக மீனாவுக்கு வந்து பூ வச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கிறாங்க. இந்தாங்க காலையிலேருந்து என்னை தேடி தேடி அலைஞ்சிருக்கீங்களா, உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அழுதுருக்கீங்க உங்களுக்கு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே அழுதேன், நானும் அழவே இல்லையேனே. அது உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சரியானே கண்ணை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவியா நீ அப்படிங்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாருமே கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னை நீங்கள் ஓங்கி அரையிறதுக்கு கையை ஓங்குனீங்க பார்த்தீங்களா, அப்போயே உங்கள் பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பிள்ளைங்க அம்மாவுக்கு தெரியாமல் எங்கே விளையாட போயிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா தேடினாங்கன்னா குழந்தைங்க வந்த உடனே அம்மா ஓங்கி அதை ஃபஸ்ட்டு அறைய தான் பார்ப்பாங்க. அது பாசத்தால் தான் அடிக்கிறாங்கங்கிறது தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதை அப்போ தான் உங்ககிட்ட நான் மொத எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சரி தான் நீ சாப்பிடு, நீயும் தான் காலையில் பூக்கட்ட போன இன்ன வரைக்கும் நீ சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் ஊட்டுறாரு. இல்லை நான் அங்கேயே சாப்பிட்டேனே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, வேலைன்னு வந்துட்டா நீ வேலையை தான் மெயினாக பார்ப்பா, சாப்பிட்றது கூட பார்க்க மாட்டேன்னு, நீ சாப்பிடுன்ட்டு ஒரு 2 வாய் 3 வாய் ஊட்டி விட்டதுக்கப்புறம் முத்து சாப்பிட்றாரு. முத்துக்கு மீனா ஊட்டுறாங்க. 2 பேரும் மாற்றி ஊட்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து விடிஞ்சிருது. அடுத்த காலையில் அவங்க அம்மா வீட்டில் கட்டுறாங்க. மீனாவோட அம்மா வீட பூ கட்டுறாங்க. அவங்களும் அவங்க தங்கச்சியும். அக்கா கால் பண்ணலாமா, இல்லடி நேற்று மாப்பிள்ளை பேசுனதோட சரி இன்னும் அவள் ஃபோன் போடவே இல்லை அப்படிங்கிறாங்க. இருமா வேலையா இருப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக அம்மானு வந்துடுறாங்க. வாடி இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குன்னே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்ன நினச்சி என்ன உனக்கு மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அவர் தான் என்னை வம்புக்கு எடுத்தார், அவர் தான் சண்டை போட்டாருன்னு. ஏன்டி இப்போ தானே நீ கல்யாண நாள் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணிங்க, அதுக்குள்ளே என்ன தான் உங்களுக்கு சண்டைன்னு. ஏம்மா நீ அப்பா கூட சண்டை போட மாட்டேன், அப்போ உங்களோட சண்டை போட மாட்டாரா, அடுத்த 2 பேரும் சிரித்து பேசி விளையாண்டுக்கிடுவீங்களா, அதுபோல் தான் நான் என் புருஷன் கூட சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டோன்னே. அப்போ அக்கா மச்சான்ட்ட பேசிட்டியா நீன்னு, அதெல்லாம் சமாதானம் ஆகி பேசிட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. சரி என்ன தான் உனக்கு பிரச்சனை மாப்பிள்ளைக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதில் இதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னால் அது எங்கள் 2 பேருக்குள்ளது, நாங்களே பேசி நாங்களே தீர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. பாத்தியம்மா இப்போலாம் அக்கா வர எதையுமே சொல்ல மாட்டேங்குது, அவங்க 2 பேருக்குள்ளே தான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சத்தியா வந்துடுறான் அவங்க தம்பி. அக்கா வாக்கா எப்போக்கா வந்த உடனே, உனக்கு ஒரு தடவை சொன்னால் அறிவே வராதாடா, எதுக்குடா தேவையில்லாத வேலையை பார்க்குற அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா எதுக்கு அவனை திட்டுற, என்ன செஞ்சான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், பாருங்கம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் காணும்னு சொல்லி மாமா மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் வீட்டுக்காரங்க மேலே போய் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. அக்காவை காணும் நீங்கள் தானே புலம்புனீங்க, நானும் எங்கெங்கெல்லாம் போய் தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல, அதனால தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி வந்துட்டு, அதுக்கு மாமா பேரில் எதுக்கடா போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருனே. ஆமாம் அவர் தான் அடிக்கடி அக்காவை திட்டுறாரு, அடிக்கடி அக்காவை வஞ்சிக்கிட்டே இருக்காரு, அதனால் அவர் தான் நம்ம மாமா தான் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினச்சி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாங்க. பாருமா இவனா இப்படி செஞ்சிருக்கவே மாட்டான், கண்டிப்பாக யாரோட தூண்டுதலை தான் இவன் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. யார் அப்படி உனக்கு சொல்லிக் கொடுத்தது, யாருடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, நான் இப்படி புலம்பிட்டு இருந்தேன்னா அதுக்கு சிட்டிக்கு தான் போய் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னியா, அவங்ககிட்ட போய் புலம்பிட்டு இருந்தேன் அக்காவை காணும் அப்படின்னு சொல்லி. பார்த்தியா திருப்பி நீ இந்த சிட்டி கூட தானே சேர்ற, நீ இந்த சிட்டி கூட சேர சுத்தமாக பிடிக்கவே இல்லை, மாமா வந்து உனக்கு சொல்கிறது உன் நல்லதுக்காக தான் சொல்கிறாரு, இன்னும் நீ அந்த சிட்டி கூட சேர்ந்து சுற்றிட்டு தானே இருக்க, நீ தேவையில்லாத வேலையை தப்பாக பண்ணிட்டு இருக்க, எனக்கே உன்னால் பாரு கண்டிப்பாக உன்னை மாட்டி விடுவான் பாரு, உன் மேலே ஏதாவது தப்பு போடுவான் பாரு அப்படின்னு சொல்லி மீனை கோவத்தில் சரிம்மா நான் வரேம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தானே வந்தேனே, இல்லைம்மா வீட்டில் நிறைய வேலை இருக்குமா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சிட்டியும் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி அந்த முத்து மாட்டலையாடா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னே அதுக்குன்னே மீனா வந்துருச்சான், எங்கேயோ கோயிலில் பூ கட்ட போயிச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது கரெக்டாக ஆனால் சத்தியா வராங்க. என்னென்ன சத்தியா வராங்கன்னே அவர் வந்து இறங்கிறாரு. என்ன சத்தியா அக்கா வந்துட்டாங்களாம்னா கேள்விப்பட்டேன்னு. ஆமாம் ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பூ கட்ட போச்சு வந்துருச்சு, ஆனால் நம்ம செஞ்சு தப்பு பண்ணிட்டோம், வீட்டில் வந்து திட்டுனாங்க, ஏன் எதுக்கு திட்டுனாங்கன்னு. மச்சான் மாமா மேலே நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, அக்காவும் திட்டுனா அம்மாவும் திட்டுனாங்க. நம்ம இனிமேல் அக்கா மேலே மாமா மேலேயும் எந்த ஒரு செயலும் செய்யாமல்
இனிமேல் அவங்க பக்கமே நம்ம திரும்பக்கூடாது, ஏன் இப்படி சொல்கிறேன்னு, ஆமாம் அவங்க கல்யாண நாளுக்கெல்லாம் போய் அவங்கள போய் கெத்து காட்டணும்னு சொல்லி அசிங்கப்பட்டது எல்லாமே தப்பு தானே, அதனால் இனிமேல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ற கூட நான் அவங்கள எதுவும் கண்டுக்கிட மாட்டேன், அவங்க அம்மாக்கிட்ட நான் ரூபா திருடினது கூட இன்ன வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை, ஸோ இனிமேல் நீ எதுவுமே வந்து அண்ணனை அக்காவை பற்றி மாமா பற்றி எதுவுமே சொல்லாத சிட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் அப்படி யோசிக்கிறாங்க, இவன் என்னடா இப்படி மாறிட்டியானே அப்படின்னு.